எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் திரு ஜி விஸ்வநாதன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். நடிகர், திரைப்பட இயக்குனர் திரு பார்த்திபன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அண்ணன் திரு தாரப்பாக்கம் கணபதி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இசையமைப்பாளர் திரு தேவா அவர்களையும், ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் தலைவர் திரு என்றி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களையும் வருக வருக என்று மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்.com-இன் 17வது ஆண்டு துவக்க விழாவிற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். எனக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைத்தது எனக்கு மிகப்பெரிய பெருமை. ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இவ்வளவு நல்ல காரியங்கள் செய்வதற்காக அவர் நீண்ட நெடிய பல்லாண்டு நல்லா வாழணுன்ற வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே லெஜண்டரியாக இருக்காங்க இவங்க. தமிழ்நாடுக்குள்ள இந்தியாவுக்கே பெருமை அப்படின்ற பெரிய இவங்களுக்கு முன்னால் அவங்கள்ட்ட பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும், நான் நிறைய அச்சீவ் பண்ணேன் அப்படின்றத விட இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகும் மாணவர்களுக்காக பெருசாக தான் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமாக சாதிப்பேன். என்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் வேலைக்கு போயிருக்காங்க, ஹேண்ட்பாலால் கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிருக்காங்க, அதெல்லாம் செஞ்சிருந்தேன். ஒன்றே ஒன்று தான், நம்ம ஒரு இலக்கை நிர்ணயிக்கணும். நிர்ணயித்த இலக்கை நோக்கி போகணும். அந்த இலக்கை அடைஞ்சிட்டோம்னா அது முடிவில்லை. இலக்கை நம்ம தள்ளி போகணும், அதை நோக்கி போகணும். முன்னேறின்றது முன்னேறிக்கிட்டே இருக்கணும். இலக்கு நகர்ந்துக்கிட்டே இருக்கும், மூவிங் டார்கெட்டாக இருக்கணும். அதை நோக்கி நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கணும். முன்னேறி தமிழ்நாட்டு நல்ல வார்த்தைக்கு நம்ம எல்லாருமே அதை பயன்படுத்தி முன்னேறணும் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் தெரிவித்து வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் ஜெயிக்கணும், நாங்கள்லாம் ஜெயிக்கணும், தமிழகம் ஜெயிக்கணும், இந்தியா ஜெயிக்கணும், இந்த உலகத்துக்கு நம்மளால பயன் கிடைக்கணும் என்ற எண்ணத்தை மட்டும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடுகிறேன். அது பாடலாமா? ரெடி? 1 2 so 1 2 3 4 Happy birthday to you, happy birthday to you, happy birthday my dear Jayachandran sir, happy birthday to you. கொஞ்சம் ஃபாஸ்டா பாடலாமா? 1 2 1 2 3 4 happy birthday to you, pam 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 pam, happy birthday to you. எல்லாம் சத்தமா பாடுங்க. ரெடியா? Happy birthday to you, pam 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 pam, happy birthday to you, pam 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 pam, happy birthday my dear Jayachandran sir, happy birthday to you. ஈஸியா இருந்தது ஆக்சுவலா. தன்னானா தன்னானா தன்னானா, அதுக்கு முன்னேறு தமிழா முன்னேறு அவர் லிரிக்லேயே டியூன் இருந்தது. ஸோ அப்புறம் சாரிகிட்ட சொன்னேன், சார் இந்த ஒரு பாடல் மட்டும் இல்லை, நீங்கள் அடிக்கடி பாடல் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ சார் இதுக்கப்புறம் நாங்கள் சேர்ந்து ரொம்ப ஒர்க் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஜெயச்சந்திரன் சார், தேங்க்யூ. அவர் துணையாக இருக்கும் வாழ்த்துக்கள். அவங்களோட மகள் இன்னைக்கு அவார்டு வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இந்த நிகழ்ச்சி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ அப்பாவும் ரொம்ப ஒரே மேடையில் நானும் அப்பா ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஜெயச்சந்திரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அவர் டீமுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்டு பலத்த கரகோஷம் கொடுங்க. இந்த பாடலை டைரக்ட் பண்ண ராப் பிரசாத் ப்ரோவுக்கு பலத்த கரகோஷம் அவர் முதல் பாடல் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது கடவுளாரில் நம்ம மிகப்பெரிய டைரக்டர் வரணும் வேண்டிக்கிறோம் ப்ரோ. ஐயாஸ் பிரதருக்கு எல்லாருக்கும் நன்றி. ஸ்ரீதரன் விஐடி வேந்தர் அவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, கலை உலகத்தினுடைய தலை சிறந்த நடிகனாக, படைப்பாளனாக, பங்கேற்பவனாக, வாதத்துக்கு வாதம் என்று நடிப்பிலே பேச்சிலே தன்னை ரசிக பெருமக்களுக்கு விருந்து கொடுக்கக்கூடிய பெருமைக்குரிய நடிகர் பார்த்திபன் அவர்களே, கால சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் விடைபெற இருக்கிறேன். முன்னேறு தமிழா என்ற வார்த்தையே பலம் வாய்ந்த வார்த்தை. ஒன்று, தமிழா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்ல போறாருன்னு எதிர்பார்ப்பதை விட
அவன் எதிர்பார்த்தது முன்னேற்றம் என்றால் அந்த முன்னேறு என்ற வார்த்தையை முதல்ல வச்சு பரந்தமிழா என்று அழைக்கக்கூடிய ஒரு அற்புதம், அழகு, பெருமை அந்த வார்த்தைகளில் இருக்கிற பலம். அதை எப்படி தான் ஜெயச்சந்திரன் கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. முன்னேறு தமிழா அதை உருவாக்கினவர் ஜெயச்சந்திரன். ஜெயம்ன்றாலே வாழ்க்கையில் வெற்றி தான், முன்னேற்றம் தான். உண்மையிலேயே ஒரு மனிதநேய சிகரமாக விளங்கக்கூடிய ஜெயச்சந்திரன் இவ்வளவு அவார்டு கொடுப்பார்னு நான் நினைக்கல. ஏன்னா அவ்வளவு அவார்டை முதல் ஆண்டு விழாவிலேயே முதல் படியெடுத்து வைக்கிற போதே மற்றவருடைய மகிழ்ச்சிக்கு தான் காரணமாக அமையக்கூடிய ஒரு பெருமிதத்தை உருவாக்கி தந்திருக்கிற ஜெயச்சந்திரன் அவர்கள், நம்முடைய வாழ்த்து தான் அவருக்கு பிரதானமான பெருமைக்குரியது. அப்படிப்பட்ட ஒரு பெருமிதமான ஒரு செயலை கையில் எடுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு 2 வேண்டுகோள். என்ன, அதை தொடங்கிறது பெருசல்ல. எந்த ஒன்றும் தொடங்குவதில் வெற்றி இல்லை, அதில் தொடர்வதில் தான் வெற்றி இருக்கிறது. இதை தமிழ்நாடு அனைத்து இடங்களுக்கும் இதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏன்னா தமிழகத்தில் அத்தனை மெடிக்கல் காலேஜும் இன்ஜினியரிங் காலேஜில் போய் வருஷம் பூரா பேசிகிட்டு இருக்கேன். அங்கங்கெல்லாம் இதை கொண்டு போகணும். ஒரு விதையை அங்கெங்கெல்லாம் தூகணும். இன்னொன்று, ஜெயச்சந்திரனுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். இந்த முன்னேறு தமிழா என்ற பாடலை ஒவ்வொரு கல்லூரி ஆண்டு விழாவிலும் ஒலிபரப்பி அத்தனை இளைஞர்களும் கேட்குமாறு செய்தால் அவனுக்குள் ஒரு வேகம் பிறக்கும். அதனால் அவனுடைய வாழ்க்கையிலே விவேகம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால் இதை பல இடங்களுக்கு கொண்டு போகணும். அதை கொண்டு போவதற்கான ஆலோசனைகளை திட்டமிட்டு பல வல்லுநர்கள் உங்களை சார்ந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் வைத்து பல இடங்களுக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பாகவும் அவரை அன்போடு கேட்டுக்கொண்டு, நேரம் இல்லை, பல கருத்துக்கள் சொல்றதுக்கு இப்போ வாய்ப்பில்லை. அதனால் நேரத்தின் அருமை கருதி அவர்களை உங்கள் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் விருது பெற்றவர்கள் சார்பாகவும் அவர்களை நன்றியோடு பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழாக்களையும் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற சந்திரசேகரனுக்கு நன்றியை தெரிவித்துள்ளேன். ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு இந்த விழாவிலே கலந்து கொண்டு எனக்கு பின்னாலே உரையாற்ற இருக்கின்ற திரைப்பட இயக்குனர், நடிகர், எல்லோரும் அறிந்த பார்த்திபன் அவர்கள் இருக்கின்றார்கள். நீதியரசர் வள்ளிராயன் அவர்கள் இருக்கின்றார்கள். மிகச்சிறந்த அறிஞர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெயச்சந்திரன் எங்கள் ஊர் மாப்பிள்ளை. அந்த கொத்தகுப்பம் கிராமத்திலே தான் பிறந்து வளர்ந்து அதனுடைய மனைவி பாலிகா அவர்கள் அங்கே இருந்து வந்தவர். ஆகவே எங்களுக்கு கொஞ்சம் பெருமை அதிகம். அவர் நன்றாக வருவதைக் கண்டு மிகச்சிறப்பாக இந்த தொழிலில் ஈடுபட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் முன்னேறு தமிழா என்ற இந்த பாடலை எழுதிவிட்டு மிகுந்த பாராட்டக்கூடியது. தமிழகம் முன்னேற வேண்டும், தமிழில் முன்னேற வேண்டும். நாம் தமிழ் இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ் இயக்கத்திலேயே பாதி நேரம் தமிழுக்கு, மீதி நேரம் தமிழருக்கு என்று சொல்வோம். அந்த தமிழருக்கு என்பது தமிழருடைய முன்னேற்றம் தான். சொல்வார்கள், தமிழன் நல்லவனாகவும் இருக்க வேண்டும், வல்லவனாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட தமிழை நோக்கித்தான், அந்த நிலையை நோக்கித்தான் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்களோடு. நாம் முன்னேற வேண்டுமானால், அடிப்படையாக பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டுமானால் கல்வியிலே முன்னேறினால்தான் பொருளாதாரத்தில் முன்னேற முடியும். அதை நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் அது வழங்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது இன்னும் நம்முடைய நாட்டிலே நடக்கவில்லை. இந்தியாவிலே உயர்கல்வி பெறுவடைய எண்ணிக்கையே 27-28% தான். தமிழ்நாடு கொஞ்சம் மேலே இருக்கிறது. நாம் வளர்ந்த நாடுகளோடு போட்டி போட வேண்டுமானால் கல்வியிலே போட்டி போட்டு வெற்றி பெற்றால் தான் பொருளாதாரத்தில் வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அரசுகள் இன்னும் முன்வரவில்லை. அவர்கள் முன்வந்து கொஞ்சம் அதிக பணத்தை கல்விக்காக செலவழித்து ஏழை மாணவர்கள், நடுத்தர மாணவர்களுக்கு உயர்கல்வி வரை கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினால் எல்லோருமே மேலே வந்து விடுவோம். நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வளர்ச்சியின் பயன் எல்லோருக்கும் போய் சேருவதில்லை. ஒரு சிலருக்கு மட்டும்தான் போகிறது. நம்முடைய மக்கள் தொகையிலே 142 கோடி, 140 கோடிக்கு மேலே 120 கோடி பேர்
லோ இன்கம் குரூப் என்று சொல்லுகின்ற மிக குறைந்த வருவாயிலே தான் இருக்கிறார்கள் என்று கணக்கீடு சொல்லுகிறது. ஆக ஒரு 20 லட்சம் பேர் தான் இந்தியாவிலே வசதியான குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆக இந்த நிலை நீடித்தால் இது நம்ம நாட்டுக்கு நல்லதல்ல, வளர்ச்சிக்கு நல்லதல்ல. இதை மாற்ற வேண்டுமானால் அரசு கொள்கைகளும் மாற வேண்டும். அதே நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக பணத்தை கல்விக்கும் செலவழிக்க வேண்டும். அதையெல்லாம் வற்புறுத்துகின்ற ஒன்றாகத்தான் இந்த முன்னேறு தமிழாவை நான் பார்க்கிறேன். தமிழகம் முன்னேறி கொண்டிருக்கிறது. நம்முடைய முதல்வர் அவர்கள் நாம் 1 ட்ரில்லியன் பொருளாதாரமாக வளர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட 3 மடங்கு நாம் வளர வேண்டும். அதை செய்ய வேண்டுமானால் எல்லோரும் அதற்காக உழைக்க வேண்டும். மக்களும் உழைக்க வேண்டும், அரசாங்க அதிகாரிகள் உழைக்க வேண்டும், அரசியல் கட்சிகள் அந்த பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும். எல்லாம் செய்து கல்வியம் கொடுத்தால் நிச்சயமாக நம்மால் வளர முடியும். அப்படிப்பட்ட தமிழகத்தை நோக்கித்தான் இந்த கல்வி, இந்த பாடல் நம்மை அழைத்து செல்கிறது என்று நினைக்கின்றேன். அவருடைய பிறந்த நாள் விழாவில் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த 2 வார்த்தையில் மாலை யாருக்குன்றது அப்புறம் வருவோம். முதல்ல வணக்கம். மேடையாக வீற்றிருக்கும் வேந்தர் திரு விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும், நீதியரசர் மரியாதைக்குரிய வள்ளிநாயகம் அவர்களுக்கும், திருமதி ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும், அப்புறம் கடைசியாக உட்காந்துருக்க ஒரு பேர் வந்து ஹென்றி. அவர் என் பக்கத்தில் பூ இருந்தது. என்ன சார் பூவுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், குஷ்புக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தா அவர் பேர் சுந்தர்சி, வெறும் பூவுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தா அவர் பேர் பார்த்திபன் அப்படின்னு. நாங்கள் நீண்ட இந்த நிகழ்ச்சியில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட சோர்வடையாமல் உட்காந்துருக்கு அவங்க எல்லாருக்கும் அந்த வணக்கத்தை வந்து பங்கு போட்டு கொடுத்துடலாம். நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்க திரு ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு பிறந்த நாள் பரிசாக நான் ஒன்று கொடுக்கணும்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னுடைய பரிசு வந்து எப்பவுமே கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அது என்ன பரிசுன்றது இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் பரிசு கொடுக்கும்போது தயவுசெய்து எல்லாரும் நல்லா ஜோராக கைத்தட்டுங்க. ஏன்னா அவர் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஜோராக கைத்தட்டுங்கன்னு. ஓட்டுக்கு மட்டும்தான் துட்டு கேட்காம வீட்டுக்கு வரும். கைத்தட்டலாம் நம்ம கேட்டு தான் வாங்கணும். அதனால் அந்த பரிசு கொடுக்கும்போது நிறைய கைத்தட்டுங்க. அவனே புத்தகமாக, அவனே நூலகமாக, அப்படி சிறுக வளர்றதான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. அப்படி வளர்ந்திருக்கிற திரு ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்கள். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப. சிதம்பரம் அவர்கள் நிறைய வரி போட்டிருக்காரு. அதே மாதிரி இப்போதைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏகப்பட்ட வரி போட்டு மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் போட்ட வரிகளை விட மிக சிறப்பான வரிகளை போட்டவர் வந்து நம்மளுடைய திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் தான். இந்த முன்னேறு தமிழா பாட்டில் அவ்வளவு சிறப்பான வரிகளை போட்டிருக்காரு. வேற யாராவது எழுதி அந்த பாட்டு நல்லா வந்திருக்க கூடாதுங்கிறதுக்கு பயத்தில் அவரே இந்த பாட்டை வந்து மிக நல்லா எழுதியிருக்காரு. அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அந்த முன்னேறு தமிழாங்கிறது ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயம். முன்னேறு தமிழானா அப்போ என்ன, தமிழர்கள்லாம் இது வரைக்கும் முன்னேறலையா, பின்தங்கி இருக்காங்களா அப்படின்னு என்ன மாதிரி குதர்க்கமான குண்டக மண்டகன் கேள்வி கேட்குறவங்களுக்கு வந்து ஒரு தர்க்கமான ஒரு கேள்வி ஒன்று வரும். எப்போவுமே கிளாஸில் நல்லா படிக்கிற பையனை தான் வந்து இன்னும் நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்களே தவிர சரியாக படிக்காத பையனை, கடைசி பெஞ்சு பையனை வந்து நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அந்த மாதிரி முன்னேறிட்டே இருக்கிற தமிழர்கள் இந்த உலகம் பூராவே தமிழர்கள் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஒரு பெருமை இருக்குது. அப்படி பெருமை சேர்க்கிற தமிழர்கள் இன்னும் சிறப்பான முறையில் அவங்க முன்னேறி இன்னும் வாழ்க்கையில் வந்து நிறைய சாதனைகளை படைக்கணுங்கிறதுக்காக இந்த முன்னேறு தமிழா விருது, இந்த 21ஆம் தேதி நடக்கிற இந்த விருது 21ஆம் நூற்றாண்டின் ஒரு மிக சிறந்த இந்தியா உருவாக காரணமாக கூடிய இளைஞர்கள் இந்த சபையிலிருந்து உருவாகணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஒரு காட்டில் நீ சிங்கமா அல்லது மானாங்கிறது முக்கியம் இல்லை. மானாவும் இருக்கலாம், சிங்கமாகவும் இருக்கலாம். ஆனால் சிங்கம் தானே நம்ம அப்படின்ட்டு கொஞ்சம் சோர்வாக இருந்தோம்னா மானை அடித்து சாப்பிட முடியாமல், வேகமாக ஓட முடியாமல் பட்னியில் சாக வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதுவே நம்மளே மானாக இருந்தால் அந்த வேகமாக விரட்டிட்டு வர சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாமல் நம்ம தப்பிக்கிற அளவுக்கு வேகமாக ஓடணும். அப்படின்னா இந்த சிங்கத்துக்கு நம்ம இரையாயிடுவோம். அதனால் மானாக இருந்தாலும் வேகமாக ஓடணும், சிங்கமாக இருந்தாலும் வேகமாக ஓடணும். காலையில் ஏஞ்ச உடனே வேகமாக ஓட ஆரம்பிச்சிடணும். அவருடைய வரிகள் போல, திரு ஜெயச்சந்திரன் அவருடைய வரிகள் போல, சூரியனாய் உழைத்திடு,
அந்த மாதிரி வேக வேகமாக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் ஆச்சு. என்னுடைய முதல் படம் 1989 வந்தது. இன்னமும் என்னுடைய வேகம் கொஞ்சம் கூட கரையவே இல்லை. என்னுடைய நண்பர் தமிழரசன் ஒருத்தர் இங்கே முன்னாடி உட்காந்துருக்காரு, அவரே சாட்சி. நம்ம சூரியனாக உழைக்கணும்னா நம்ம என்ன நினைக்கிறோம், காலையில் 5 மணி 5:30 மணிக்கு சூரியன் உழைச்சிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வந்து ஒரு பேக்கப் ஆகி போயிடுறாரு. அப்படி கிடையாது. சூரியன் வந்து 24 மணி நேரம் உழைச்சிட்டு இருக்க ஒரு கிரகம். அது ஒரு அக்னி கிரகம் அது. ஆனால் நம்ம கண்ணுக்கு வந்து 6 மணிக்கு மேலே அது உழைக்காத மாதிரி தோணுது. அந்த மாதிரி நான் வந்து தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கேன். இதில் நிறைய தோல்விகள், வெறும் வெற்றி மட்டுமே நம்ம வாழ்க்கையில் வராது. ஆனால் நான் பண்ண படங்கள் ஹவுஸ்ஃபுல் மாதிரி, குடைக்குள் மழை மாதிரி, ஒத்த செருப்பு மாதிரி, இரவினிழல் மாதிரி, இந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் வெற்றி ஆகிருக்காது. ஆனால் இன்னமும் என்னை பற்றின ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னா அதுக்கு காரணம் இதுதான். இப்போ ஒரு பாடலை போடும்போது இங்கே ஒரு பயங்கர பரபரப்பு. 1000ல் ஒருவன் ஒரு படம், அந்த படத்தில் அந்த தீம் மியூசிக் வரும்போதே எல்லாரும் நீங்கள் கை தட்டுவீங்க. ஆனால் அந்த படம் வெளியான காலத்தில் அந்த படம் மிக சிறப்பாக போகவே கிடையாது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் காலம் கடந்து தான் நம்ம எல்லாத்தையுமே ரசிக்கிறோம், மதிக்கிறோம், அந்த மாதிரி ஆயிடுது. அதே மாதிரி ஜெயிக்கிறதுக்கு சாதிக்கிறதுக்கு வயசு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மசாய் மாரான்னு சொல்லிட்டு, அதுதான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய ஒரு காடு, ஒரு ஓப்பன் கிரவுண்டு. நான் போய் பார்த்துருக்கேன். இப்போ இந்த நேஷ்னல் ஜியோகிராஃபிலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிங்கமும் வரி குதிரைகளும் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும். சிங்கம் போய் அடித்து சாப்பிடும். அதெல்லாம் நம்ம படமாக காட்டுவாங்க. இதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அங்கே கொஞ்சம் வயதான, இப்போ பைசன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு காட்டு எருமை அவ்வளோ பலம் உள்ளது. ஆனால் ஒரு ஆத்தங்கரை ஓரத்தில் அந்த பைசன் மட்டும் தனியாக நின்றுட்டுருக்கோம். காரணம் என்னென்னா அதுக்கு வயசு அதிகமாகிடுச்சு. இந்த பைசன்லாம் ஓடுற வேகத்தோடு அதோட ஓட முடியாதுங்கிறதுக்காக இந்த பைசன்லாம் சேர்ந்து அதை ஒதுக்கி விட்டுருக்கோம். அது ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கும். ஏதாவது அடித்து சாப்பிட்ணுன்னா முதல்ல அதுதான். அதுவே சோறு உடைஞ்சு போய் நின்று இருக்கும். அப்படி சோறு உடையவே கூடாது. ஏன்னா ஒரு ஆண் வந்து வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷம் ஆகிடுது, 45 வயசாகிடுது அவனுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையே ஆரம்பிக்குது. அதனால் மற்றவங்கள பற்றி நம்ம கவலைப்படாமல், வயசாகிடுதுன்னு வருத்தப்படாமல் நம்ம தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும், முன்னேறிக்கிட்டே இருக்கணும். என் நண்பர் ஒருத்தர் எழுதியிருந்தார், அதுவாக நகர்கிறது ஆமை, அதுவாக நகர்கிறது ஆமை, அதை மெதுவாக நகர்கிறது என்று நாம் தான் குறியீடு சொல்கிறோம். புரியுதா? அதுவாக நகர்கிறது ஆமை, ஆனால் அது மெதுவாக நகர்கிறது என்று நாம் தான் அதுக்கு குறியீடு வைக்கிறோம். அந்த மாதிரி வெளியில் பார்க்குறவங்க என்ன வேணாலும் சொல்லுவான், ஆமாம் மெதுவாக போதுவான்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். பார்த்திபனை பற்றி வெளியில் என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் பார்த்திபனுக்குள்ளே என்ன இருக்குது? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஃபயருக்கு போகிற வரைக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு ஃபயர் இருக்கணும். நம்ம ஃபயருக்கு போகிற வரைக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு ஃபயர் இருக்கணும். அந்த ஃபயர் தீர்ந்து போச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளை எரிச்சல்லாம் இல்லை புதைச்சல்லாம் தூக்கி கொண்டு போய் போட்டுடலாம், ஒரு ஓரமாக போட்டுடலாம். அதனால் அந்த ஃபயர் வந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு வந்து இன்னமும் நான் நிறைய சாதிக்கணுங்கிற விஷயம் வந்து இந்த மாதிரி நிறைய மேடைகளுக்கு வரும்போது எனக்கு வந்து அது ஒரு பெரிய உற்சாகமாகவும், அதே மாதிரி நான் பேசுகிற தமிழ் வந்து மிக அழகான ஒரு தமிழ் பேசுகிறேன் இல்லையா? தமிழ் அழகாக தானே இருக்குது என்கிட்ட. அதில் அந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் பார்த்தோம்னா அவங்க கீழே வந்து கொஞ்சம் வேலையற்ற நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அதுக்குன்னே கமெண்ட் பண்ணுறதுக்குன்னே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க வந்து என்னுடைய தாய்மொழியை சொல்லி, நீ என்னடா நீ தெலுங்கு தானே அப்படின்னு கொஞ்சம் பிரித்து பேசுகிறீங்க. முன்னேறி தமிழான்னு வரும்போது அவங்க மனைவி கூட கேட்டதாக சொன்னாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் தமிழை பற்றினே எழுதிட்டு இருக்கீங்கன்ட்டு. இந்த மாதிரி நீ தெலுங்கு தானே அப்படின்வாங்க. தெலுங்குன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அதில் இன்னும் ஒரு லோக்கல் வேர்டு இருக்குது, கொல்ட்டி அப்படின்வாங்க. கொல்ட்டியாக இருக்கலாம், பட் அதனால் நான் ஒன்றும் அதை கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது கிடையாது. புரியுதா? கொல்ட்டியாக கூட இருக்கலாம், அதனால் நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இந்த தாய் எனக்கு வேணும், இந்த தந்தை எனக்கு வேணும், இந்த ஜாதியில் தான் நான் பிறக்கணும், இந்த இடத்துல தான் நான் பிறக்கணுங்கிறது எந்த குழந்தையும் தீர்மானிக்கிறது கிடையாது இல்லையா? ஆனால் ஒரு மனுஷன் வளரும் போது அவன் தான் தீர்மானிக்கணும், என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், ஜாதி மதம் இல்லாத எனக்குன்னு ஒரு தனி பங்கு, எனக்குன்னு ஒரு தனி பாதை இந்த சமுதாயத்தில் எனக்கு இருக்கணும்னு முடிவு பண்ணுறது வந்து அந்த குழந்தை வளரும் போது. அப்படி நான் தேர்ந்தெடுத்தது இந்த தமிழ், அல்லது இந்த தமிழ் என்ன தேர்ந்தெடுத்துன்னு சொல்லலாம். ஸோ என்னுடைய அழகான தமிழ் எனக்கு சோறு போடுது. அதனால் நான் தமிழன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இந்த முன்னேறி தமிழாண்டில் நானும் கலந்துக்கிறதுக்கான விஷயம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ஒரு மனிதன் வந்து ஒரு இடத்துல தங்கம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக அந்த இடத்த அவன் வாங்கியிருக்கான், பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்கான். வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 100 அடி தோண்டியிருக்கான், தங்கம் வரல. 110 அடி தோண்டியிருக்கான், தங்கம் வரல. இன்னொரு 10 அடி தோண்டியிருக்கான், தங்கம் வரல. கிட்டத்தட்ட ஒரு 150 அடி தோண்டின உடனே அவனுக்கு ரொம்ப சோர்வாயிடுச்சு. இதுக்கு மேலே தங்கம் வரலன்னா அப்புறம் இது நம்மளை யாரோ ஏமாத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை வந்து வந்த விலைக்கு விற்றுட்டு போயிட்டான். அந்த புதுசாக வாங்கினான் பார்த்தீங்களா, அவன் வந்து இந்த 150 அடி தோண்டவே இல்லை, வெறும் 3 அடி.
151, 152, 153வது அடி தோண்டும் போது அதில் தங்கம் கிடச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம தொடர்ந்து ஒரே முயற்சி. இப்போ எனக்கு சினிமாவில் வந்து வெற்றி வருது, தோல்வி வருது, அதுக்காக நான் விட்டுட்டு போக மாட்டேன். தொடர்ந்து இந்த சினிமாவில் நிறைய கமர்ஷியல் வெற்றிகளை பெறுற அளவுக்கு நான் இன்னும் பெருசாக சாதிக்கணும்னா ஒரே இடத்த நான் தோண்டிகிட்டு இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச சினிமாவையே நான் பண்ணிகிட்டு இருக்கணும். நான் எதுக்காக என்னையே உதாரணமாக சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச மற்ற உதாரணங்களை சொல்கிறத விட என்னையே நான் உதாரணமாக சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் நிஜமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த சிங்கம், புலி எல்லாமே எழுத படிக்க கற்றுக்கிற வரைக்கும் வேட்டைக்காரனுடைய பெருமை தான் இங்கே பேசப்படும். சிங்கம், புலி எல்லாம் எழுத படிக்க கற்றுக்கிற வரைக்கும் வேட்டைக்காரனுடைய பெருமைகள் மட்டும்தான் இங்கே வந்து பேசப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல நம்ம தமிழ் கற்றுக்கணும், பேச கற்றுக்கணும், எழுத கற்றுக்கணும். இந்த சமுதாயத்தில் எழுத படிக்க தெரியாதவங்களே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் சமுதாயம் அதோட கல்வியினால் மட்டும்தான். ஐயா பேசும்போது சொன்னார், விஸ்வநாதன் ஐயா பேசும்போது சொன்னார், இந்த கல்வியினால தான் இந்த சமுதாயம் மேம்படும், இந்தியா பேசப்படணும்னா டெஃபினட்டாக அதுக்கு வந்து இந்த நம்மளுடைய கல்வி தான் ஒரு காரணமாக இருக்கணும்ன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட கலந்து பேசுகிறது ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஜெயச்சந்திரன் அவர்கள் பேசும்போது சொன்னார், இந்த சாருகேசி ஃபங்க்ஷன் வந்து 5:30 மணிக்கு முடியணும், ஆனால் அது 6:15 முடிஞ்சது, கொஞ்சம் முன்ன பின்ன முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நம்ம ஒரு சொற்றொடர் வச்சுருக்கோம், முன்ன பின்ன. ஆக்சுவலாக அது பின்ன தான் முடிஞ்சிருக்கு. அதில் என்ன முன்ன பின்ன? நான் கையை காலாக நினைப்பேங்க. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நான் இல்லைன்னா என்னையா வந்து நிற்பேன். ஏன் இப்படி என்னையா வந்து நிற்கிறேன்? இல்லைன்னா எல்லையா வந்து நிற்க வேண்டியதானே? இல்லைங்க, அது கொஞ்சம் பின்னதான் முடிஞ்சிட்டுன்னு சொல்லாமல் கொஞ்சம் முன்ன பின்ன முடிஞ்சு போச்சு. இப்படி நம்ம சமாளிச்சே தான் வாழ்ந்துட்டு இருப்போம். அதனால் நானும் இந்த நிகழ்ச்சியை எனக்கு ரொம்ப ஆசை, உங்களோட எல்லாரும் கலந்துரையாடணும் ஆசை எனக்கு. பட் இருந்தால் கூட நேரம் கருதி இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.